ஆன்மீகத்தை பற்றி ஒரு 4 வீடியோ போட்ட உடனே ஒரு 2 நண்பர்கள் அதுக்குள்ளே ஃபோன் பண்ணிட்டாங்க. என்ன சார் சினிமாவில் இருந்துக்கிட்டு அதுக்குள்ளே ஆன்மீகம் இப்படிலாம் நீங்கள் நிறைய பேசிக்கிட்டு இருக்கீங்க, நல்லா தான் இருக்குது, ஏன் என்ன இந்த மாற்றம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது எனக்கு திடீர்னு வந்த மாற்றம்லாம் கிடையாது. கூட இருக்கிற நண்பர்கள், என்னுடைய குடும்பத்தினருக்கு தெரியும். சின்ன வயசுலேருந்தே ஆன்மீகம், இறைபக்தி அப்படிங்கிறது என்னுடைய உயிரில் கலந்த ஒன்று. சினிமா அப்படிங்கிறது நம்முடைய ஆம்பிஷன்ஸ், அதோடைய கனவாக இருந்தது. அதனால சினிமாவுக்குள்ளே வந்தோம். சினிமாவுக்கு வந்ததுனால ஆன்மீகத்தை விட்டுணும் அப்படின்னு கிடையாது, இல்லை, அது அப்புறந்தே எனக்கு இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 20 வருஷத்துக்கு முன்னாடியே இமயமலை வரைக்கும் போயிட்டு வந்தேன். நான் மட்டும் இல்லை, இளைய தளபதி விஜயோட அப்பா அம்மா, அதாவது என்னுடைய குரு எஸ் சந்திரசேகர், அவங்களுடைய மனைவி திருமதி சோபா அம்மா அவர்கள், நாங்கள் 3 பேரும் சேர்ந்து 20 நாள் இமயமலைக்கு போயிட்டு அங்கே இருக்கிற எல்லா கோயிலும் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ சினிமாவில் ஒரு பக்கம் நல்லா தான் இருக்கும், கடவுள் நல்லா தான் வச்சுருக்காரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆன்மீகம் அப்படிங்கிறது நம்ம உயிரும் உடலும் இல்லை, அதை விட்ட முடியாது இல்லை, அது திடீர்னு வர விஷயமும் கிடையாது. இது மட்டும் இல்லை, என்னுடைய சொந்த ஊர் திருவண்ணாமலை அப்படிங்கிறதுனால சின்ன வயசுலேருந்தே அந்த கோவிலுக்கு போயிட்டு மலையை சுற்றி வர்றது, அது என் கூடவே ஒட்டிக்கிச்சு. இது திடீர்னு உருவானதெல்லாம் கிடையாது. அது இல்லாமல் எங்கள் தாத்தா ஒரு சன்னியாசியாக போயிட்டார். அவங்களுக்கு 4 பிள்ளைகள், பெரிய குடும்பம் தான். 4 பிள்ளைகள் நல்லா வியாபாரத்தில் சூப்பராக இருந்தாங்க. அத்தனையும் விட்டுட்டு ஒரே நாள் முடிவு எடுத்து அவர் சன்னியாசியாக போயிட்டு எப்படி இறந்தாருன்னு கூட தெரியாது. கொல்லி போகிறதுக்கு 4 பிள்ளைகள் இருந்தாங்க. ஆனால் எந்த பிள்ளைக்குமே அந்த வாய்ப்பு அவர் கொடுக்கல. நான் அப்படி அனாதையாக தான் சாகணும், அது என்னுடைய கர்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு இறந்துட்டார். எப்போ இறந்தார், எப்படி என்னன்னு கூட யாருக்கும் தெரியல. ஸோ அந்த ஃபேமிலியிலேருந்து நான் வந்தேன். அது இல்லாமல் அஸ்ட்ராலஜியும் எங்கள் ஃபேமிலி ட்ரெடிஷ்னல். அது வரும்போது நான் அஸ்ட்ராலஜி எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்தேன். ஆனால் இங்கே எனக்கு அஸ்ட்ராலஜி தெரியும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, ஒரு ஜோசிக்காரர் அப்படின்ற ஒரு பேர் ஒன்று விழுந்துடும்ல, அதனால் அதை நான் வெளியே காட்டிக்காமல் இருந்தேன். என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, நெருங்கிய சொந்தங்களுக்கெல்லாம் நான் பார்ப்பேன். எனக்கு நல்லாவே தெரியும். அது எல்லோரும் பார்க்குற மாதிரி இல்லை. இது ஒரு விதமான ஒரு அழகான ஒரு எப்படி சொல்கிறது, பிரபஞ்சத்தோடு ஒட்டின மாதிரி லைவாக என்ன பாசிபிளோ அது மட்டும் இருக்கும். அப்படிப்பட்ட அஸ்ட்ராலஜி எங்கள் தாத்தா மூலிமா எனக்கு வந்தது. நான் இப்பயும் நண்பர்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதனால் இந்த அஸ்ட்ராலஜி, ஆன்மீகம், சினிமா இது 3ம் நம்ம பிளட்டு கூட வந்துடுச்சு. அதனால் இப்போ திடீர்னுலாம் வரல. அந்த 2 பேர் வீடியோ போட்டிருக்கிறத பற்றி கேட்டிருந்தாங்க இல்லையா, அது அவங்களுக்காக மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு புரிதல் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இறைவனை தாண்டி இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது.